ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ராகி லட்டு ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு லட்டு எடுத்து உங்களுக்கு இதை புட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய லட்டு தான். இதில் கால்சியமும் புரதமும் நிறையவே இருக்குது. தவறாமல் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேங்க. இந்த இடத்துல நீங்கள் திராட்சை, பாதாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துக்கிட்டு அதே நெய்யில் நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த ராகி மாவில் இருக்கிற பச்சை மணம் போய் நல்லா கமகமன்னு ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு வறுபட்ட உடனே நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட மாவு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் கரையட்டும். நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பாகு பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தில் மண் தூசி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு வெள்ளை கரைசல் ரெடிங்க. அதுக்கடுத்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து வச்சுருந்தேங்க. இது மேலே இருக்கிற தோலெலாம் எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரன்னு பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நான் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு கடாய் தான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் தாம்பாளத்தட்டு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ராகி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் வேர்க்கடலையோடையே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த ராகி, வேர்க்கடலை பொடி, உப்பு, ஏலக்காய் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்து அதையுமே கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே முறையாக சேர்க்குறது வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2லேருந்து 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கரண்டியாலேயே நான் கலந்து கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ லைட்டாக சூடு கம்மி ஆயிடுச்சுங்க. இப்போ இருக்கிற பாகு ஃபுல்லாகவே வெள்ளை கரைசலை ஃபுல்லாகவே சேர்த்து நான் இப்போ உருண்டை பிடிக்க போகிறேன். ரொம்பவே நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்க வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட உருண்டைகள் பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். நம்ம நெய்யும் அதிகமாக சேர்க்கலை. இதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம்ல. வேர்க்கடலை நம்ம நல்லா பொடிச்சு சேர்த்ததால் வேர்க்கடலை இருந்து கூட நமக்கு எண்ணெய் கசிஞ்சு வரும். இந்த ராகி மாவோட இந்த வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி இந்த ராகி உருண்டை செய்கிறதால ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். சத்தானது கூட. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல் வலு பெற, ரத்தம் அதிகரிக்க தினம் ஒரு லட்டு சாப்பிட்லாங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம லட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த லட்டு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இப்போ எந்த சாஃப்ட்னஸில் இருக்கோ கடைசி வரைக்கும் இதே போலவே இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்த மாவில் எனக்கு 11 லட்டு கிடச்சிதுங்க. நம்ம லட்டு ரெடிங்க. நீங்களும்
ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது நம்மளோட சேனலில், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.